ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, அத்தட்டிக் ஸ்டைலில் வறுத்து அரைச்ச ஒரு சாம்பார் ஒன்று பண்ண போகிறேன். இது போல் நிறைய வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, அடுத்தது கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க, வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, அடுத்தது 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் துருவி எடுத்த தேங்காய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது அதை மிக்சியில் கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்கோங்க. இப்போது இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, அதில் சின்ன வெங்காயம் அது கூட கொஞ்சம் ஈக்குவலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அது கூட கட் பண்ணி வச்ச 4-5 வகையான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நாம் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. அடுத்தது வேக வச்ச துவரம்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது மூடி வச்சுருங்க. இப்போது குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்து அரைச்ச சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.